குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 ஹைட்ரஜன் லெசனில் நெக்ஸ்ட் டாபிக் வாட்டர் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த லெசனுக்குரிய வீடியோஸ் 3 வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். 11th கெமிஸ்ட்ரி யூனிட் 4ன்னு இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. ஓகே, இப்போ பார்க்கலாம். வாட்டர்னா என்ன உங்களுக்கு தெரியும். வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா H2O. வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் abundant compounds of hydrogen and our earth surface contains 70% of ocean, which is a major source of water. வாட்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோஜன் மெயினான காம்பவுண்ட் வந்து ஹைட்ரோஜன் தான். அந்த அவர் எர்த்து சர்ஃபேஸில் 70% ஆஃப் ஓசோனில் அதில் மெயினாக வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டருன்றதை சொல்கிறாங்க. அவர் சி வாட்டர் கண்டெயின் மெனி டிசால்வ் சால்ட்ஸ் இன்ஸ் இட் cannot be used directly. சி வாட்டரில் நிறைய சால்ட்ஸ் இருக்கும், அதனால் வந்து டைரெக்டாக அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸுக்கு மெயினாக வாட்டர் இம்பார்ட்டன்ட். அண்ட் அவர் பாடி கண்டெயின் 65% ஆஃப் வாட்டர். அதாவது நம்ம பாடியில் எவ்வளோனா 65% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதுதான் வந்து வாட்டர் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர். இதோட பாண்டோட டிகிரி வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 104.5 டிகிரின்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். வாட்டர் இஸ் அ கலர்லெஸ் அண்ட் வாலட்டைல் லிக்விட். வாட்டருக்கு கலரே கிடையாது, வாலட்டை எவாப்ரேட் ஆகும், ஆனால் ஸ்லோவாக எவாப்ரேட் ஆகும். த பெக்குலியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் இன் த கண்டென்ஸ்டு ஃபேஸ் ஆர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் த வாட்டர் மாலிகுல்ஸ். பெக்குலியர்னா என்னென்னா சிறப்பு, என்னென்ன அதில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் த வாட்டர் மாலிகுல்ஸ். வாட்டர் மாலிகுல்ஸுக்குள்ளே என்னென்னா இன்டர்னா வித்தின் த மாலிகுல்னு சொல்லுவாங்க, அக்கர் வித்தின் த மாலிகுல்னு சொல்லுவாங்க இன்டர்னா. ஓகே, அந்த பாண்டிங்ஸுக்குள்ளே வாட்டர் மாலிகுல்ஸ்க்குள்ளே ஹைட்ரஜன் பாண்டிங் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குன்றதை சொல்கிறாங்க. கண்டென்ஸ்டு ஃபேஸ். கண்டென்ஸ்னால் என்ன அர்த்தம், அதை எவாப்ரேட் ஆக்குறத சொல்கிறது. அதான் அந்த ஹைட்ரோஜன் பாண்டிங் வாட்டர் மாலிகுல்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஹைட்ரோஜன் பாண்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹை மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஹைட்ரோஜன் பாண்டிங் எதுக்குன்னா மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கும் பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ். ஹை மெல்ட்டிங்க்கும் ஹை பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருக்கும் இம்பார்ட்டன் ஆனது அந்த ஹைட்ரோஜன் பாண்டிங்கன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டரில் ஹெவி வாட்டர் அண்ட் சூப்பர் ஹெவி வாட்டர்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி மாலிகுலர் வெயிட், மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டென்சிட்டி, வேப்பர் ப்ரெஷர். விஸ்கோசிட்டினா என்ன சொல்லுவாங்க, விஸ்கோசிட்டினா கொஞ்சம் என்ன பிசுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன், இதெல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக. இதில் உள்ள எவ்வளோ இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. H2Oனா ஹெவி சாதா நார்மல் வாட்டர், D2Oனா ஹெவி வாட்டர், T2Oனா சூப்பர் ஹெவி வாட்டர். ஓகேவா, இதை மாதிரி சொல்கிறது. இதில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, வேல்யூ எல்லாமே. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஒன் வேர்ட்ஸ்க்கு யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியாக சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மாலிகுலர் வெயிட், மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், டெம்பரேச்சர் ஆஃப் மேக்ஸிமம் டென்சிட்டி, அதுக்கப்புறம் டென்சிட்டி, வேப்பர் ப்ரெஷர், விஸ்கோசிட்டி, இதெல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியாக சொல்கிறாங்க. இதை டீட்டெயிலாக சொல்கிறாங்க, டீட்டெயிலாக இதில் சொல்லலை, என்னன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் ரியாக்ட் வித் மெட்டல், நான் மெட்டல் அண்ட் அதர் காம்பவுண்ட்ஸ் டிஃபரெண்ட்லி. ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஆர் டிஃபரெண்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் வந்து மெட்டலோட ரியாக்ட் பண்ணலாம், நான் மெட்டல் இல்லை அதர் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. த மோஸ்ட் ஆக்டிவ் மெட்டல்ஸ் ஆர் கால் அல்கலி மெட்டல்ஸ். மோஸ்டான ரியாக்டிவ் மெட்டல்ஸ், வெரி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அல்கலி மெட்டல்ன்றாங்க. இந்த டீகம்போஸ் வாட்டர், டீகம்போஸ்னால் பிரிக்கிறது, ஈவன் இன் கோல்டு வித் த எவால்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் லீவிங் அண்ட் அல்கலி சொல்யூஷன். என்னென்னா வாட்டரை பிரிக்கும் போது ஈவன் கோல்ட் கண்டிஷனில் இருக்கும்போது என்னென்னா ஹைட்ரஜன் எவால்வ் ஆகுன்றதை சொல்கிறாங்க, அல்கலி சொல்யூஷனை விட்டு போகுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் வந்து மெயினான அல்கலி மெட்டலோடது. 2Na + 2H2O, சோடியமையும் வாட்டரையும் சேர்க்குறோம், அதில் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா NaOH ஃபார்ம் ஆயிடுது. NaOHன்றது அல்கலி சொல்யூஷன். NaOHன்றது Na சோடியம்ன்றது ஒரு பேஸான சொல்யூஷன். ஓகேவா, ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் எவாப்ரேட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. இந்த குரூப் 2 மெட்டல்ஸ் குரூப் 2 எடுக்கிறாங்க, எக்ஸப்ட் பெர்லியமை தவிர்த்து ரியாக்ட் இன் அ சிமிலர் வே. இதே மாதிரி தான் சிமிலராக பண்ணும், பட் லெஸ் வைலண்ட்லி, ஸ்லோவாக வந்து வைலண்ட்டாக இருக்கும், லெஸ்ஸாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. த ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் லெஸ் சால்யூபிள் தென் தோஸ் குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது இதோட ஹைட்ராக்சைட் வந்து லெஸ்ஸாக ஸ்லோவாக தான் அது சால்யூபிள் ஆகுன்றதை சொல்கிறாங்க. BA எடுத்துக்கிறாங்க,
Ba பேரியம் ப்ளஸ் 2 H2O எடுத்து பேரியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் H2O ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. சம் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஹாட் வாட்டர் ஆர் ஸ்டீம். சில மெட்டல்ஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்றதை சொல்லுவோம். சில குரூப்ஸ் மெட்டல் 13 அந்த குரூப்பை சொல்கிறது. ஓகே, அதை எடுத்து ரியாக்ட் பண்ணுறாங்க. எதோனா வாட்டர், ஹாட் வாட்டர் இல்லைனா ஸ்டீம், ஆவி, வாட்டரோட ஆவியாக யூஸ் பண்ணலாம், ரியாக்ட் பண்ணலாம். இல்லைனா சூடான தண்ணியில் ரியாக்ட் பண்ணும்போது டு ஃபார்ம் த கரஸ்பாண்டிங் ஆக்சைட் ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீம் பாஸ்ட் ஓவர் ரெட் ஹாட் அயனோட ரியாக்ட் பண்ணுறாங்க, வாட்டரோட ஸ்டீமை பாஸ் பண்ணுறாங்க. ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது வித் த ரிலீஸ் ஆஃப் ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணி ஐரன் அயாக்சைடாக ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. 3Fe + 4H2O gives Fe3O4 + H2O ஃபார்ம் ஆகுது. லெட் அண்ட் காப்பர் டிகம்போஸ் வாட்டர் ஒன்லி அட் த ஒயிட் ஹீட் டிகம்போஸ் ஆகுது. வாட்டரை டிகம்போஸ் பண்ணும்போது லெட் அண்ட் காப்பரை டிகம்போஸ் பண்ணும்போது ஒயிட் ஹீட்டுன்றதை சொல்கிறாங்க. வெள்ளைப்போகன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒயிட் ஹீட்டை. அதே மாதிரி சில்வர், கோல்டு, மெர்க்குரி அண்ட் த பிளேட்டினம் டு நாட் ஹாவ் எனி எஃபெக்ட் ஆஃப் வாட்டர். இந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காதுன்றதை சொல்கிறாங்க. சில்வர், கோல்டு, மெர்க்குரி, பிளாட்டினமை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது. இந்த எலமெண்டல் ஃபார்ம் நான் மெட்டலில் பார்க்கும்போது சச்சஸ் கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் நார்மலி டு நாட் ரியாக்ட் வித் வாட்டர். நான் மெட்டலில் கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் இதெல்லாமே வாட்டரோட ரியாக்ட் ஆகாதுன்றதை சொல்கிறாங்க. However, as we seen earlier, carbon will react with steam. ஸ்டீமோட தான் அது ரியாக்ட் பண்ணும். when it is red or white hot to give hot water gas. நம்ம அதை பார்த்தோம்ல இந்த லெசனில் தான் பார்த்தோம். வாட்டர் கேஸ் ரியாக்ஷன் பார்த்தோம். அதில் என்னென்னா அது வந்து கார்பன் வந்து ஸ்டீமோட தான் ரியாக்ட் பண்ணி ரெட் ஆர் ஒயிட் ஹாட்டாக தான் ஃபார்ம் ஆச்சு. டு கிவ் வாட்டர் கேஸாக சொல்கிறாங்க. அதை தான் இந்த ரியாக்ஷனில் சொல்கிறாங்க. வாட்டரோட ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க நான் மெட்டல்ஸ்லாம். ஆனால் ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணும். ஆவி அந்த வாட்டரோட எவாப்ரேட்டோட அது ரியாக்ட் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. Next, on the other hand, halogen react with water to give an acidic solution. Halogen வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஹாலோஜன் குரூப் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அசிடிக் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. ஹாலோஜன் குரூப்னா குளோரின், புரோமின், அயோடின் இந்த மாதிரி சொல்கிறது ஹாலோஜன் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் ஃபார்ம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். குளோரின் வாட்டரோட ஃபார்ம் ஆச்சுன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லைனா ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆன்டிபாக்டீரியல் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் வாட்டர் ஃபார் இட் யூஸ் அஸ் ப்ளீச். ஆன்டிபாக்டீரியல் ஆக்ஷன் வாட்டர்லாம் ஆட் பண்ணுற குளோரின் சில நேரம் வந்து தண்ணி குடிக்கும் போது ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து குளோரின் ஸ்மெல். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுதான் இங்கே ரியாக்ஷனாக கொடுத்துருக்காங்க. Cl2 + H2O gives HCl + HOCl. HClன்றது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HClன்றது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HOClன்றது ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளூரின் ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லி டு லிபரேட் ஆக்சிஜன் ஃப்ரம் வாட்டர். ஃப்ளூரின் வந்து ரியாக்ட் பண்ணும், ஆனால் ஆக்சிஜனை எவாப்ரேட் பண்ண வைக்கும், வெளியே அனுப்பிடும்ன்றதை சொல்கிறாங்க. 2F2 + 2H2O gives 4HEF + O2 ஃபார்ம் ஆகுது. இன் அ சிமிலர் வே காம்பவுண்ட் ஆஃப் நான் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர். இதே மாதிரி நான் மெட்டல் வாட்டரோட ரியாக்ட் பண்ணால் அசிடிக் சொல்யூஷன் கொடுக்கும், இல்லைனா அல்கலைன் சொல்யூஷன். அசிடிக்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் சொல்யூஷன், அல்கலைன் சொல்யூஷனை கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, பேஸ் அந்த மாதிரி சொல்கிறது அல்கலைன் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூஷன் ஆஃப் கார்பனேட் ஆர் ஸ்லைட்லி அல்கலைன். கார்பனேட் சொல்யூஷன் வந்து அல்கலைன் தான், ஸ்லைட்டாக அல்கலைன்றது சொல்கிறாங்க. CO3 2- + H2O, HCO3ன்றது கார்பனேட் ப்ளஸ் OH- ஃபார்ம் ஆகுது. வாட்டர் இஸ் ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு. வாட்டர் வந்து ஆம்ஃபோட்டரிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆசிடும் இருக்கலாம், ஆசிடும் ஃபார்ம் ஆகும், பேஸ் as well as both ஆசிட் அண்ட் பேஸ்ன்றதை சொல்கிறது ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு. இட் ஹாஸ் த எபிலிட்டி டு அக்செப்ட் as well as donate proton. hence it can act as a acid or base. ப்ரோட்டான் டொனேட் பண்ணுச்சுன்னா, ஓகேவா, ப்ரோட்டான் டொனேட் பண்ணிச்சுன்னா ஆசிடாக ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா பேஸாக ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறோம். H + OH-. அச்சுனா OH- தான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அச்சுனா ஆசிடாக ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறோம். ரிலீஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் அ ரியாக்ஷன் இன் வித் HCl, இட் அக்செப்ட் த ப்ரோட்டான். வேர் இஸ் ரியாக்ஷன் வித் பேஸ் அமோனியா, இட் டொனேட்ஸ் த ப்ரோட்டான். HCl ஃபார்ம் ஆகும்போது
புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கும். இதே வந்து அமோனியாவாக ஃபார்ம் பண்ணும்போது புரோட்டானை டொனேட் பண்ணிடும்ன்றதை சொல்லுவாங்க. இதுக்குள்ள அதான் டிஃப்ரென்ஸ் ஆசிட்க்கும் உள்ள பேஸ், ஆசிட்க்கும் பேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக. NH3 + H2 NH4 + OH-. NH4ன்றது என்னத்தோ அமோனியா ஃபார்ம் ஆகும்போது OH- ஃபார்ம் ஆகுது. அப்போ புரோட்டானை டொனேட் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. இதே HClோட ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் HClோட ரியாக்ட் பண்ணும்போது H3O+ன்றது புரோட்டான். ஓகேவா, புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குதுன்றதை சொல்கிறாங்க. +Cl-. இதுதான் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆசிடுக்கும் பேஸுக்கும். ஆசிட் HCl, பேஸ் வந்து அம்மோனியா. புரோட்டானை ஆசிட் என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணிக்கும். இதே பேஸ் சொல்யூஷனாக இருந்தால் புரோட்டானை டொனேட் பண்ணிக்குன்றதை சொல்கிறாங்க. அதான் உள்ள டிஃப்ரென்ஸ். இஸ் அக்செப்ட் புரோட்டான் இன் ஆசிடிக் சொல்யூஷன், இட் டொனேட் புரோட்டான் இன் பேஸ் சொல்யூஷன். ஓகேவா, இதுதான் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு, வாட்டர் டிசால்வ் அயானிக் காம்பவுண்ட்ஸ். இன் அடிஷன் இட் ஆல்சோ ஹைட்ரலைஸ் சம் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ். வாட்டர் வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸோட டிசால்வ் ஆனாலும் சில நேரம் இது என்ன பண்ணும், கோவலண்ட் காம்பவுண்டாகவும் ஹைட்ரலைஸ் ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. அயானிக்னா போலார்னு சொல்லுவாங்க, கோவலன்னா நான் போலார்ன்றதை சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, SiCl4 + 2H2O gives SiO2 + 4HCl, P4O10 + 6H2O gives 4H3PO4. Many salts crystallized from aqueous solution form hydrolyted crystals. என்னன்னா many salts வந்து aqueous solution-ஆ ஃபார்ம் டிசால்வ் பண்ணாலும் ஹைட்ரேட்டட் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க many salts crystallized ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் aqueous சொல்யூஷன். aqueous சொல்யூஷன்லேருந்து இது பண்ணி கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. வாட்டர் இந்த ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் மே ஃபார்ம் கோஆர்டினேட் காம்பவுண்ட் ஜஸ்ட் ப்ரெசென்ட் த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் ஆஃப் கிறிஸ்டல். கோஆர்டினேட் பாண்டும் கோவலண்ட் பாண்டும் ஒன்று தான். கோஆர்டினேட் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். கோஆர்டினேட் பாண்ட்னா என்னென்னா எலக்ட்ரான் பேரை ஷேர் பண்ணிக்கும். ஃப்ரம் அ சிங்கிள் ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் பேரை வாங்கிக்கிச்சுன்னா அதுதான் கோஆர்டினேட் பாண்டுன்றதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதை ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. கோஆர்டினேட் பாண்ட் ஆர் ப்ரெசன்ட் இந்த இன்டர்ஸ்டிஷியல்னா சென்டர் உள்ளக்க இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ்குள்ளே இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள், all CrH2O6Cl3. all 6 வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் கோஆர்டினேட் பாண்ட். எல்லா வாட்டர் மாலிகுல்ஸுமே கோஆர்டினேட் பாண்டால் ஃபார்ம் ஆயிருக்கு. BaCl2.2H2O. both the water molecules are present in the interstitial பொசிஷன்னா ஏதாச்சும் வந்து இடையே, ஓகேவா, ஏதாச்சும் ஸ்பேஸு அந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துல போய் மாலிகுல்ஸ் போய் இருக்கிறத இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் சொல்லுவாங்க. இடையே அப்படின்றத சொல்கிறது. அதுதான் இந்த எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. BaCl2.2H2O. both the water molecules are present in the interstitial position. ஓகேவா, அதுக்கப்புறம் CuSO4.5H2O. in this compound 4 water molecules form the coordinate bond. 4 வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு கோஆர்டினேட் பாண்டா. ஆனால் ஒரு 5th வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட் த கோஆர்டினேஷன். 5th வாட்டர் மாலிகுல்ஸ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா கோஆர்டினேஷன் அவுட் சைட். ஓகேவா, அந்த பாண்டுக்கு வெளியே 5th வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆயிருக்கனால கேன் ஃபார்ம் த இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் வித் த அனதர் மாலிகுல். அதை என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டுன்றதை சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், 4 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கா, இந்த 4 வாட்டர் மாலிகுல்ஸுக்கும் கோஆர்டினேட் பாண்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் 5வது வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே இருக்கிறனால இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் வித் அனதர் மாலிகுலோட பாண்ட் ஆகி ஃபார்ம் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. இதுதான் உள்ள டிஃப்ரென்ஸ். கோஆர்டினேட் பாண்ட், இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன், அதுக்கப்புறம் வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.